true. ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி கரடி இருந்துச்சாம். அந்த கரடி பேர் என்ன தெரியுமா? பென்னி. பென்னிக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவனோட நரி நண்பன் ரிக்கியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பென்னி அவனோட புது ரெட் கலர் பால் எடுத்துட்டு விளையாட போனான். அங்கே ரிக்கியும் பென்னியும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரிக்கி பாலை ஃபாஸ்ட்டாக போட்டதால பால் உருண்டு போய் ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. அதை பார்த்த பென்னிக்கு பயங்கர ஷாக்கு. என்னோட பாலையே நீ ஆற்றுல போட்டுட்டேல்ல அப்படின்னு ரொம்ப டென்ஷனும் ஆயிட்டான். அப்போ ரிக்கி சொல்லிச்சான், சாரி பென்னி, நான் வேணும்னு போடலை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் பென்னிக்கு கோபம் போகவே இல்லை. நான் இனிமே உன் கூட விளையாடவே மாட்டேப்போ அப்படின்னு கோச்சிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் பென்னி தனியாக உட்காந்துருந்தத பென்னியோட தாத்தா பார்க்குறாரு. அப்போ அவர் பென்னிக்கிட்ட, உனக்கு என்னாச்சு பென்னி, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பென்னி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ அவங்க தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? நம்ம செஞ்ச எல்லா தப்பையும் ஏசப்பா நமக்கு மன்னிச்சாருல்ல, அப்போ நீயும் ரிக்கி தெரியாமல் பண்ண தப்ப மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா இதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பென்னி தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஆமா தானே, ஜீசஸ் மட்டும் நான் தெரிஞ்சே பண்ண தப்ப மன்னிச்சாருல, அப்போ நானும் ரிக்கி தெரியாமல் பண்ண தப்ப மன்னிக்கணும்ல அப்படின்னு யோசிக்கிறான். உடனே பென்னி அங்கிருந்து எந்திரிச்சு போய் ரிக்கியை பார்க்குறான். ரிக்கி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரிக்கிக்கு பயங்கர ஷாக்கு. பென்னி, நீயா வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பென்னியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா ரிக்கி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காட்டில் இருந்த பென்னியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பென்னிக்கு ஒரு புது ரெட் கலர் பாலை அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்த பென்னிக்கு பயங்கர ஹாப்பி. அதுல இருந்து பென்னியும் ரிக்கியும் காட்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டாங்க. இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்த யார் பண்ணியிருந்தாலும் ஜீசஸ் நம்ம பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சது மாதிரி நாமளும் அவங்கள மன்னிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்ணை மூடி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா? மை டியர் ஏசப்பா, நாங்கள் பண்ண எல்லா தப்பையும் நீங்கள் மன்னிச்சது மாதிரி நாங்களும் எல்லாரும் பண்ணுற தப்பையும் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஜீசஸ் லவ்ஸ் யூ.